ம். ம். ச்சே. ஆ? ஆதர்கிட்ட அட்வான்ஸா கொடுத்த 5000 ரூபாய் பணத்தை எப்படியாவது திருப்பி வாங்கி ஆகணுமே. எப்படி வாங்கறது? ம். யோசிடா பிரபு, யோசி. ம். என்னங்க? ஒண்ணு இல்லையே. சரி, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்பலையா? கிளம்புறேன், ரெடி ஆயிட்டு இருக்கேன். இந்தாங்க உங்க லஞ்ச் பாக்ஸ். குடு. சரிங்க, அப்ப நானும் கிளம்புறேன். அதுல நீ எங்க கிளம்புற? நான் வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேங்க. அப்பாவை தானே? சரி, பாத்துட்டு வா. சரி, நான் வரேன். அதுல ஒரு நிமிஷம். என்னங்க? ஒண்ணு இல்ல அதுல, நேத்து உங்ககிட்ட வீட்டு செலவுக்கு 20000 ரூபாய் கொடுத்திருந்தேன்ல? ஆமா. அதுல இருந்து ஒரு 5000 எனக்கு திருப்பி கொடுக்குறியா? எதுக்கு? அது வந்து அந்த 5000 நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா தானே கொடுத்தேன். ஆமா, நீங்க தானே இந்த மாசத்துல இருந்து 20000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு அதுல 5000 ரூபாய் திரும்ப கேக்குறீங்க? இல்லாதற, உங்க அப்பா உனக்கு 15000 கொடுப்பாரு, அதை அப்படியே நீ எனக்கு கொடுப்ப. அதை வச்சு நம்ம கட்டுற வீட்டுக்கு மாசம் மாசம் எக்ஸ்ட்ராவா பணத்தை கொடுத்து கட்டி முடிச்சிடலான்னு கணக்கு போட்டு தான் உனக்கு நான் எக்ஸ்ட்ராவா 5000 ரூபாய் கொடுத்தேன். இப்பதான் மாமா கடைய தேவா கிட்ட கொடுத்துட்டாரு. இனிமே அவர் உனக்கு 15000 தர முடியாதுல்ல, அதனாலதான் அந்த 5000 திருப்பி கேக்குறேன். ஏங்க, என்னங்க இது? ஏன் அப்பா திடீர்னு கடையை கொடுத்ததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்னாலலாம் பணம் திருப்பி தர முடியாது. போட்ட டீல் தான். 5000 ரூபாய்லாம் திருப்பி தர முடியாது. ஆதர, அந்த 5000 தரமாட்டேன்னு விளையாட்டு கூட சொல்லாத ஆதர. உன்னை நம்பி என் கையில இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் அந்த பில்டர் கிட்ட கட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. அதனால அந்த 5000 மட்டும் திருப்பி கொடுத்துறேன். உங்களை யாரு முழு பணத்தையும் கட்ட சொன்னது? யாரும் சொல்லல, நான் தான் கட்டினேன். அப்பனா அது உங்க பிரச்சனை. என்ன ஆள விடுங்க. ஆதர